ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து JE3251 ஜியோகிராஃபி சப்ஜெக்ட்டில் யூனிட் 1 கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி 5 யூனிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சப்மிட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து யூனிட் 1ல் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னெல்லாம் சொல்லியிருந்தோமோ அந்த டாபிக்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ பார்த்துலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 1. ஆல்ரெடி இந்த யூனிட்டில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா கோனிக்ஸ் டாபிக்ஸும் நெக்ஸ்ட்டு இன்வலிஸ் டாபிக்ஸும். ஸோ அதன்படி இப்போ ஃபஸ்ட்டு கோனிக்ஸ் டாபிக் கவர் பண்ண பார்த்தோம்னா இதில் வந்து எலிப்ஸு, பேரபோலா, ஹைப்பர்போலா டோட்டலாக 3 சப் டாபிக் இருக்கும். கொஷின் பொறுத்தவரை இந்த 3 சப் டாப்பில் வந்து எதனா ஒரு சப் டாபிக் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறோன்னா கொடுத்துருக்க கொஷின் வந்து எலிப்ஸ் பேஸ் பண்ணி கொஷினா இல்லைனா பேரபோலா கொஷினா இல்லை ஹைப்பர்போலா கொஷினா இந்த மூணுத்தில் எதுவும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஸ்டெப் 1 என்னென்னா டேரெக்டாக மென்ஷன் பண்ணிடுவாங்களா பாருங்கள், இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு. அதாவது எலிப்ஸ்னா எலிப்ஸு, பேரபோலா இல்லை ஹைப்பர்போலா இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு டேரெக்டாக மென்ஷன் பண்ணியிருந்தாக்கா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த 3 டெக்ஸ்ட்டுமே கொடுக்கல அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எசன்ட்ரிசிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுங்கள். இதில் இப்போ இந்த 2/3, 3/4 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல 3/2 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எசன்ட்ரிசிட்டி வேல்யூ வந்து கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து நியூமினேட்டர் வேல்யூ நோட் பண்ணுங்கள். நியூமினேட்டர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வேல்யூவோட கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து எலிப்ஸு. அதே வந்து நியூமினேட்டர் வேல்யூ வந்து டினாமினேட்டர் வேல்யூவோட அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஹைப்பர்போலா. ஒன்றும் இல்லை, நீங்கள் கேன்சல் பண்ணினாக்கா 1 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹைப்பர்போலா, 1 விட கம்மியாக இருந்துச்சுன்னா எலிப்ஸு. சப்போஸ் அவங்க வந்து எசன்ட்ரிசிட்டி வேல்யூ கொடுக்கல, அதேமாதிரி டெக்ஸ்ட்டு இந்த ஹைப்பர்போலா, பேரபோலா, எலிப்ஸு எதுவுமே கொடுக்கலன்னா நீங்கள் வந்து டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னாக்கா பேரபோலா பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சம் வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து எதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோம் பார்த்தோம்னா, இப்போ இந்த இஜி எக்ஸாம் பொறுத்து நீங்கள் வந்து டேரெக்டாகவே ட்ராயிங் வரைய ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இப்போ அந்த கொடுக்குற கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி ஓரியன்டேஷன் வந்து என்ன தேவைப்படும் அதை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஃபைண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எலிப்ஸ்னால் ஷேப் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ அப்போது பேப்பர் இந்த A3 ஷீட் பொறுத்து ஹரிசாண்டலாக வச்சு வரையணும். அதேமாதிரி பேரபோலா பொறுத்தவரை செமி சர்க்கிள் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து வெர்டிகலாக வரையலாம், அதேமாதிரி ஹரிசாண்டலாக வரையலாம். பட் மேக்ஸிமம் ஹரிசாண்டலாக வச்சு வரைஞ்சி கரெக்டாக இருக்கும். ஹைப்பர்போலா பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வெர்டிகலாக வரும். அதாவது மேலே தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேலேயும் கீழே தான் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அதிகமாக தேவைப்படும். அப்போது A3 ஷீட் வந்து வெர்டிகலாக வச்சு வரையிறது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ சப்போஸ் இப்போ ஹைப்பர்போலா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க, ஹரிசாண்டல் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ இங்கே வந்து பத்த மாட்டேங்குது. ஸோ இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகும்னா அகைன் நீங்கள் வந்து ரஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வெர்டிகலாக வச்சு வரைகிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ கொஷின் வந்து பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரஃப்பாக ஒரு டயக்ராம் வந்து போட்டு பாருங்கள். ஸோ மெஷர்மெண்ட்லாம் தேவையில்லை, என்னென்ன கிவன் டேட்டா மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எந்த மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ரஃப்பாக போட்டு பார்த்து இதை பார்த்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங் வந்து மெஷர்மெண்ட் படி நீங்கள் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணாலே ஈஸியாக இருக்கும், வேறு எதுக்காகவும் இல்லை. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ கொடுக்குற கொஷின் வந்து எலிப்ஸ் பேஸ் பண்ணி இருக்குதுன்னா எலிப்ஸ் பொறுத்தவரை நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுருந்தாலே போதும்னா இதில் வந்து 2 டைப் ஆஃப் கொஷின் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக்கஸ் வேல்யூ எசன்ட் வேல்யூ கொடுத்துருவாங்க. டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் அட் எனி பாயிண்ட் பேஸ் பண்ணி ஒரு மெத்தடும், அதேமாதிரி டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் சம் வேல்யூ கொடுத்துட்டு பிலோ த மேஜர் ஆக்சிஸ், அபோவ் த மேஜர் ஆக்சிஸ், ஃப்ரம் த டேரக்டிஸ் சொல்லி இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணி வரைய சொல்கிற மாதிரி ஒரு மெத்தடும். ஸோ டோட்டலாக இந்த 2 மெத்தட் நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்றேன். இதுக்கான ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து எப்படி வரையணும் ஃபுல்லாக நல்லா கற்றுட்டு பிறகு ஃபர்தராக என்ன சேஞ்சஸ் பண்ணி கொஷின் டிஃப்ரென்ஸ் பண்ணி கேட்கலாம் அப்படின்ட்டு நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஏன்னா இப்போயே சொன்ன குழம்பிடும். ஸோ அதுக்காக தான். ஓகே வாங்க, இப்போ வந்து எலிப்ஸில் வந்து ஃபஸ்ட் டைப் ஆஃப் கொஷின் வந்து முதல்ல பார்க்கலாம். முதல்ல இப்போ கொஷின் வந்துச்சா, முதல்ல என்ன பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து ட்ராயிங் வரைய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொஷினில் வந்து என்னென்ன டேட்டாஸ்லாம் கொடுக்குறோம் நல்லா ஸ்டடி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ட்ராயிங் வரைய ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஷினே பார்த்தோம்னா ஃபோக்கஸ்க்கான டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரம் த டேரக்டிஸ்லேருந்து 50 mm. நெக்ஸ்ட்டு எசன்ட்ரிசிட்டி வந்து 2/3 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் அட் எனி பாயிண்ட் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஆன்சர் ஷீட்டு அந்த A3 ஷீட் எடுத்துங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ A3 ஷீட், அதாவது எலிப்ஸ்னாலே A3 ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்க. கொஸ்டின் நம்பர் ரைட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த கிவன் டேட்டா வந்து என்னென்ன கொடுத்துருவோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணிங்க. ரைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ட்ராயிங் வரைய ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தனித்தனியாக வரைஞ்சிருக்கேன். பட் நீங்கள் வந்து வரையும் போது ஒரே ஷீட்டில் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வரைஞ்சோன்னா வேறு ஒன்றும் இல்லை, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போ பாருங்கள், ஸ்டெப் 1 என்ன பண்ணிங்கன்னா இப்போ இது A3 ஷீட்டா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கேப் மட்டும் விட்டுட்டு ஒரு வெர்டிக்கல் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு இது வந்து AB மென்ஷன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இது சென்டராக ஒரு லைன் வந்து முடிஞ்ச வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு சம் டிஸ்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா CD மென்ஷன் பண்ணிங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ABன்ற லைன் தான் பார்த்தீங்கன்னா டேரக்ட்ரைஸு. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் லைன். ஸோ இது வரைக்கும் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போது இந்த நான் கொடுத்துருக்க இந்த ABCD இது வந்து இந்த மாதிரி நேம் தான் கொடுக்குமா அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்து PQRS இல்லை 1 2 3 இந்த மாதிரி எந்த நேம் தான் கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் இனிஷியலாக ஸ்டெப் 1 என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மட்டும் விட்டுட்டு வெர்டிகல் லைன் ஒன்று போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு சென்டர் ஒரு ஹரிசாண்டல் லைன் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. எதுக்காகனா இப்போ எலிப்ஸ் பொறுத்தவரை இந்த மாதிரி ஷேப் தான் வரும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க.
நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபோக்கஸ்க்கான பாயிண்ட்டும் வெர்டெக்ஸ்க்கான பாயிண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, இப்போ ஃபோக்கஸ்க்கான டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 50 mm ஃப்ரம் த டேரக்ட்ரிஸ் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த ஏபி இந்த லைன் தான் பார்த்தீங்கன்னா டேரக்ட்ரிஸு. இதிலிருந்து 50 mmக்கு அதாவது 5 சென்டிமீட்டருக்கு ஸ்கேல் வச்சு பாருங்கள், எங்கே மீட் ஆகுதோ அங்கே பாயிண்ட் வச்சுட்டு எஃப்னு சொல்லி ஷேடாக பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வெர்டெக்ஸ் பாயிண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, எஸ்என்டிசி வெளியே நோட் பண்ணுங்கள். 2/3 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2/3 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னா, முதல்ல கூட்டுங்க. ரெண்டுத்தையும் இந்த மேலே நம்பர் கீழே நம்பர் ரெண்டுத்தையும் வரணும் 5 வரும். இப்போ இந்த ஃபோக்கஸ்க்கான டிஸ்டன்ஸை 5 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணால் ஜஸ்ட்டு டிவைட் பண்ணுங்கள். 10 mm வரும். அப்போது ஒவ்வொரு சென்டிமீட்டராக நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இங்கேருந்து 0 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் ஸோ டோட்டலாக 5 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிங்க. ஜஸ்ட் அந்த ஒவ்வொரு சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக பாயிண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுங்க. ஸோ வச்சுட்டு பிறகு இப்போது எஸ்என்டிசிட்டி வேலில் மேலே இருக்க நம்ம தான் பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் பாயிண்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்களா, அப்போ ஃபோக்கஸில் இருந்து இது ஃபஸ்ட்டு பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்டிசிட்டி வேல்யூ வந்து 3/4 கொடுத்துருவாங்கன்னா, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இங்கே ஃபோக்கஸ் பாயிண்ட் இங்கே இருக்குதுன்னா, ஸோ டோட்டலாக வந்து 7 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பாயிண்ட், ஸோ டோட்டலாக இந்த 7 பாயிண்ட் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இவங்க 3 இருக்கனால இது ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வெர்டெக்ஸ் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ டோட்டலாக மேலே இருக்க நம்பர் எங்கே வருதோ அது ஃபோக்கஸ்லேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணணும். அந்த பாயிண்ட் எங்கே மீட் ஆகும், எங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் மேலே இருக்க வேல்யூக்கு வருதோ அதுதான் பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் பாயிண்ட், வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோக்கஸ்க்கான பாயிண்ட்டும் வெர்டெக்ஸ்க்கான பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த ரிமைனிங் இந்த டாட்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துருங்க, ஜஸ்ட் எரேஸ் பண்ணுறங்க. வெறும் இந்த ஃபோக்கஸ்க்கான பாயிண்ட்டும் வெர்டெக்ஸ்க்கான பாயிண்ட்டும் இது மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ்க்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸுக்கு அப்படியே வெர்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு லைனை வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க. இப்போ 2 சென்டிமீட்டர் அதே 2 சென்டிமீட்டர் லைன் இங்கே போடுங்க. இப்போ நான் ஜஸ்ட்டு ரஃபாக இங்கே போட்டுக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தெரியும். நீங்கள் வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் படி போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகும். இப்போ இங்கே வந்து லைன் போட்டு பிறகு சியிலேருந்து இந்த லைன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுங்கள். இந்த மீட் ஆகிற பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா இ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டாக இந்த லைன் அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்னென்னா வெர்டெக்ஸ் இந்த எலிப்ஸ் நம்ம வந்து வரையும், இது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் எலிப்ஸு. இப்போ எண்டிங் பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃபோக்கஸ்லேருந்து ப்ரொடக்டட் பேக்கரிங்க வச்சுட்டு 45 டிகிரியில் அப்படியே லைன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி லாஸ்ட்டில் இந்த லைன் எங்கே மீட் ஆகுதோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு எலிப்ஸ் இப்போ வரையிறீங்கன்னா இப்படி தான் இந்த ஃபைனல் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அந்த ஃபைனல் பாயிண்ட் தெரியறதுக்காக ஜஸ்ட் இந்த 45 டிகிரியில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபைனலு. அப்போ என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு இப்போது வெர்டெக்ஸா இதிலேருந்து ஒவ்வொரு சென்டிமீட்டராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வைங்க. ஜஸ்ட்டு இது வந்து எதுக்காகனா, இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியும், எண்டிங் பாயிண்ட் இது தெரியும். இப்போ நம்ம வந்து ஷேப் வந்து இந்த 2 பாயிண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரேஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்காக ஒவ்வொரு சென்டிமீட்டராக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அதாவது வெர்டெக்ஸ்லேருந்து இது 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு பாயிண்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட் கூட எக்ஸ்ட்ரா கூட போட்டுங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வச்சுட்டு இந்த பாயிண்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நேம் கொடுங்க. 1 2 3 4 இது மாதிரி நேம் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வரதுலாம் ஒவ்வொரு லைனாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுலேருந்து இங்கே மேலே லைனு இது முடிஞ்ச வரைக்கும் இது வந்து எண்ட் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும். இந்த இதுக்கு மேலே வந்து எலிப்ஸ் வர போகிறதில்ல. ஸோ எண்ட் பாயிண்ட் தெரியும். பட் கீழே வந்து எவ்வளோ பாயிண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் வரும் தெரியாது. ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா மேலே போட்ட லைன் அப்படியே வந்து கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி இந்த மாதிரி லைன் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுங்க. ஸோ மேலே இங்கே டச் ஆகிற லைன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 -2 -3 இந்த மாதிரி லைன் கீழே என்ன கொடுத்தீங்களோ அது வந்து மேலே டேஷில் கொடுத்துங்க, வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி இது என்ன ஆர்க் அப்போலேருந்து இருக்குது, இதை பற்றி சொல்லலை கேட்டிங்கன்னா இது ஒன்றும் இல்லை. அதாவது ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பண்ணோம், இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் என்ன டிஸ்டன்ஸோ அதாவது 2 சென்டிமீட்டரா அதே 2 சென்டிமீட்டர் டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு லைனை போட்டு இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம். பட் இந்த பாயிண்ட் நம்ம 2 சென்டிமீட்டர் தெரியறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், இன்னொரு மெத்தட் என்னென்னா இப்போது காம்போசிட் நீடில் இங்கே வச்சுட்டு பென்சில் இங்கே வச்சுட்டு இங்கே 2 சென்டிமீட்டர் அளவு எடுத்து அப்படியே நீங்கள் ஆர்க் கட் பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்ட் வெர்டிக்கலாக வரையும் போது எங்கே மீட் ஆகுதோ அதுதான் பார்த்தீங்கன்னா இ பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி வரையலாம். அப்படி இல்லைன்னா இன்னொன்று என்னென்னா இப்போ இது மாதிரி வரைஞ்சிட்டு பிறகு ஜஸ்ட்டு இப்போது காம்போசிட் நீடில் இங்கே வச்சிங்களா இ வேல்யூ கண்டுபிடிச்சிட்ட பிறகு இப்போது பென்சில் மார்க் இங்கே வச்சுட்டு அப்படியே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஆர்க் கட் பண்ணும்போது கரெக்டாக ஃபோக்கஸில் பார்த்தீங்கன்னா மீட் ஆகும். ஸோ ஜஸ்ட்டு செக் பண்ணுறதுக்காக ரெஃபரன்ஸாகவும் இது மாதிரி யூஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம். என்னென்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஆர்க் கட் பண்ணி எலிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ண வேண்டியது தான் வேலை. ஸோ அது எப்படி பண்ணோன்னா இப்போ வெர்டெக்ஸ் பாயிண்ட்டு விட்டுருங்க. இப்போது பாயிண்ட் 1 1 2 இந்த மாதிரிலாம் இருக்கா. இப்போ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். காம்போஸ் நீடில் இங்கே வச்சுருங்க. பென்சில் வந்து இது இங்கே வச்சுட்டு அளவு எடுத்துருங்க. எவ்வளோ அளவு எடுத்துரும் அதே காம்போஸ் இங்கே ஃபோக்கஸில் வச்சு இந்த பாயிண்டில் எங்கே கட் ஆகுதோ கட் பண்ணுங்கள்.
அதே மாதிரி 2 வந்து சேம் தான், ஃபோக்கஸ் வேல்யூவும் ஃபோக்கஸ் பாயிண்ட்டும் 2 பாயிண்ட்டும் சேம் தான். ஸோ ஜஸ்ட் இந்த எட்ஜில் கட் ஆகும், ஜஸ்ட் அதே டிஸ்டன்ஸ் அப்படி கீழே சேஞ்ச் பண்ணி இங்கே கட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு 3 டேஷு இந்த ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காம்பஸ் நீடி இங்கே வச்சு இந்த 3 டேஷில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் நீங்கள் வந்து எங்கே மெஷர் பண்ணுறீங்களோ அது வந்து ஃபோக்கஸ் வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அது ஆர்க் வந்து கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு மேலே இருக்கிற இந்த ஆர்க்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 1 டேஷில் கட் பண்ணது வந்து P1, நெக்ஸ்ட்டு 2 டேஷில் வந்து கட் பண்ணது P2. இந்த மாதிரி மேலே இதெல்லாம் P1 P2 இந்த மாதிரி போட்டுருங்க. கீழே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா Q1 Q2 இந்த மாதிரி போட்டுங்க. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது அதர் நேம் கூட போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஸோ ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ்க்காக சொன்னேன். ஸோ கடைசியாக போட்டு முடிச்சோடனே ஃபைனலாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டாக மீட் பண்ணி இந்த எலிப்ஸ்க்கான ஷேப் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரையணும். அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சாச்சு. ஃபைனலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சன் அண்ட் நார்மல் லைன் பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணோம். அது எப்படி ட்ரேஸ் பண்ணணும்னா, இப்போ இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம், டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் அட் எனி பாயிண்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த எலிப்ஸ் ஷேப் இருக்குல்ல, இந்த எலிப்ஸ் ஷேப்பில் நீங்கள் எங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, இப்போ மேலே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த லைன் போகுது, இந்த ஆல்ரெடி 1 டேஷ் 2 டேஷ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம். பட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரொம்ப நம்பரிங் சிஸ்டம்ஸ் ரொம்ப டேட்டாஸ் இருக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அட் எனி பாயிண்ட்ன்ற போது. அப்போது கீழே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இது எம்ன்னு எடுத்துக்கன்னா, இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஃபோக்கஸ்க்கு இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிட்டு போய் இந்த பாயிண்ட் இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட்ரிக்ஸ் நோக்கி பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணி இப்போது இந்த பாயிண்ட் இங்கே ஃபிக்ஸ் ஆகுமா, மீட் ஆகுமா, இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த அவுட்டர் எலிப்ஸ் இருக்குல்ல, இந்த எலிப்ஸ் வந்து அப்படியே டச் ஆகி போகிற மாதிரி ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா டேஞ்சன்ட் லைனு. இது வந்து T1 T2 பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் வந்து அந்த பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணிங்கனாக்கா இதுதான் பார்த்தீங்கன்னா நார்மல். ஸோ இது வந்து N1 N2 எடுத்துக்கிறீங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ இது அப்படியே பார்த்தீங்கன்னா கடைசியில் நோட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணுறேங்க. அதாவது இந்த ஏபின்றது பார்த்தீங்கன்னா டேரக்ட்ரிக்ஸு, சிடின்றது பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் லைனு, நெக்ஸ்ட்டு எஃபோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 mm, வின்றது வேர்டெக்ஸு, ஜஸ்ட் அந்த T1 T2ன்றது டேஞ்சன்ட் லைன். இந்த மாதிரி ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணிங்க. ஃபைனலாக மெயினாக ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் MM இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே மென்ஷன் பண்ணிங்க. அது மாதிரி மென்ஷன் பண்ணும்போது நீங்கள் எதனா சப்போஸ் டைமென்ஷன் எதனா போடுறீங்கன்னா ஜஸ்ட்டு நம்பர் மட்டும் போட்டால் போதும், MM ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் MM இது மாதிரி கம்ப்ளீட்டாக நீங்கள் ஷோ பண்ணி காமிச்சிங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் 20க்கு 20 போடுவாங்களோ இல்லையோ, பட் 20க்கு ஒரு 18 மார்க் அப்படி போடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஸ்லாம் ஷோ பண்ணி இது மாதிரி புரிய வைத்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த கலர் டிஃப்ரென்ஸ்லாம் போட்டு ஷோ பண்ணியிருப்பேன். பட் நீங்கள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒன்லி பென்சில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் லைனு, நம்பரிங் சிஸ்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக போடுங்க. மெயினாக இந்த டயக்ராம், இந்த எலிப்ஸ்க்கான ஷேப்ஸு, இந்த டேஞ்சன்ட் லைன், நார்மல் லைன், இந்த மாதிரி மெயின் டயக்ராம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டார்க்காக காமிங்க, வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போ வந்து எலிப்ஸில் ஒரு டைப் ஆஃப் கொஷின் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் கொஷினும் நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்கிற பேரபோலா, ஹைப்பர்போலா எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுனால அகைன் ஒன் டைம் வந்து பாருங்கள். அப்படி இல்லைனாலும் ஜஸ்ட் இப்போ நான் ரிவைஸ் பண்ணுற மாதிரி ஒன் டைம் சொல்கிறேன், புரியுதா பாருங்கள். ஒன்றும் இல்லை, இப்போ என்ன ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி கொஷினில் வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஸ்டடி பண்ண போகிறீங்க. அப்புறம் கொடுத்துற டேட்டாஸ்லாம் இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி ஈவெண்ட் டேட்டா வந்து ரைட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 1 AB டேரக்ட்ரிக்ஸ் லைனும் சிடி இந்த ஆக்சிஸ் லைனும் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரைஞ்சிடணும். நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்கான ஃபோக்கஸ் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க, அது பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி போகிறீங்க. நெக்ஸ்ட்டு இந்த வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் என்ன டிஸ்டன்ஸோ அதே பார்த்தீங்கன்னா வெர்டிகல் லைன் போட போகிறீங்க. அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி ஒரு ஆர்க் கட் பண்ணி எங்கே மீட் ஆகுது இந்த இ பாயிண்ட் வந்து போட்டு போகிறீங்க. அப்புறம் சிலேருந்து ஒரு பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸாக எலிப்ஸோட எண்ட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 45 டிகிரி வந்து ஃபோக்கஸ் லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க. இந்த 45 டிகிரி லைன் வந்து மேலே இருக்கிற லைன் வந்து எங்கே மீட் ஆகுதோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த லைன் வரைக்கும் வெர்டெக்ஸ்லேருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சென்டிமீட்டராக வந்து பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து 1 2 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த மேலே இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனாக வந்து அது எங்கெங்கே அந்த பாயிண்ட் இருந்துச்சோ ஒவ்வொரு லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 டேஷ் 2 டேஷ் இந்த மாதிரி நேம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் அந்த ட்ரேஸ் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது 1லேருந்து 1 டேஷு காம்பஸில் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபோக்கஸில் வச்சு இந்த இடத்துலையும் இந்த இடத்துல வந்து எங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆகுதோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்க் கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த ஆர்க்கை ஒன்றா மீட் பண்ணி இந்த மாதிரி எலிப்ஸ் அந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் பண்ண போகிறீங்க, அதை ட்ரா பண்ண போகிறீங்க. லாஸ்ட்டாக வந்து டேஞ்சன்ட் அண்ட் நார்மல். ஸோ அட் எனி பாயிண்ட்ன்றனால எங்கன்னா ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் போட்டு அது வந்து எம்ன்னு பார்த்து மென்ஷன் பண்ணிவிட்டு
இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ்க்கு கனெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது பர்பண்டிகுலராக டைரக்ட்ரிஸ் நோக்கி ஒரு லைனை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இந்த லைனை வந்து இங்கேருந்து இந்த சர்க்கிள் டச் ஆகி போகிற மாதிரி ஒரு லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இது வந்து டேஞ்சன்ட் நேம் கொடுக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு இந்த லைனுக்கு பர்பண்டிகுலர் லைனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி போட்டுட்டு இது வந்து நார்மல் லைன் பார்த்தீங்கன்னா நேம் கொடுக்க போகிறீங்க வேறு எதுவும் இல்லை. ஃபைனலாக இந்த மாதிரி நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபினா வந்து டைரக்ட்ரிஸு, சிடியில் வந்து ஆக்சிஸ் லைனு இது மாதிரி நம்ம ஷார்ட்டெல்லாம் போடல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி நோட்டாக வந்து கொடுத்துருங்க. இது வந்து கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை, பட் கொடுத்தா வந்து நீட்னஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம் இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிற அந்த கொஷின்ஸ்லாம் அப்படியே கவர் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ இந்த டைப் ஆஃப் கொஷின் வந்து பாருங்கள். இது வந்து ஃபோக்கஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ்லேருந்து 70 mm சொல்லி. நெக்ஸ்ட்டு எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ வந்து 1/2 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் டு த பாயிண்ட் 25 mm பிலோ தி மேஜர் ஆக்சிஸ் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஸ்டடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஷீட் எடுத்துக்கிறீங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா வந்து ரைட் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 1ல் இந்த ஏபி டைரக்ட்ரிக்ஸ் லைனும் சிடி இந்த ஆக்சிஸ் லைனும் பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ண போகிறீங்க. இப்போது இதில் இந்த ஃபோக்கஸ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 70 mm சொல்லியிருக்காங்களா, சேம் அதே மாதிரி இங்கேருந்து 70 mmக்கு 7 cm ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எஃப்ஐ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. இதில் வந்து வேர்டெக்ஸ் பொறுத்து 1/2 சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் இருந்து கூட்ட போகிறீங்க 3 வரும். இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஃபோக்கஸ்க்கான 70 mm வந்து 3 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் அப்படியே டிவைட் பண்ண போகிறீங்க. என்ன வந்து ரஃபான ஒரு வேல்யூ போட்டாலும் என்ன வேல்யூ வந்து இங்கே 23.3. ஸோ இது அப்படியே பார்த்தீங்கன்னா 23.3 ஒவ்வொரு இதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து 23.3 ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் இங்கேருந்து ஒரு 23.3 ஒரு பாயிண்ட்டு, இது வந்து லாஸ்ட்டாக அது கரெக்டாக வரும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து மேலே லைன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டெக்ஸ் சொல்லியிருந்தோம். இங்கே வந்து 1 தான் கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வேர்டெக்ஸ் இந்த வி வந்து போட்டு போகிறீங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இப்போ இந்த டிஸ்டன்ஸு வேர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் என்ன டிஸ்டன்ஸ் அதே பார்த்தா இங்கே லைனை போட போகிறீங்க, அப்படி இல்லைனா ஆர்க் போட போகிறீங்க. ஸோ இந்த அப்படியே பாயிண்ட் கனெக்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணிடுங்க, அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி போகிறீங்க. நெக்ஸ்ட்டு 45 டிகிரி ரெஃபரன்ஸ் லைன் பார்த்தீங்கன்னா இந்த எலிப்ஸோட என் பாயிண்ட் கண்டுபிடிக்காக இது மாதிரி ரெஃபரன்ஸ் லைன் போட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இ டேஷ் போட போகிறீங்க. இப்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெர்டெக்ஸ்லேருந்து ஒவ்வொரு சென்டிமீட்டராக ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற இந்த இதெல்லாம் பாயிண்ட்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும். இந்த வெர்டெக்ஸ் இந்த ஒவ்வொரு சென்டிமீட்டர் ஜஸ்ட்டு ரஃப்னஸ்க்காக தான். அதாவது நம்ம எலிப்ஸ் வந்து ட்ரேஸ் பண்ணும்போது கிட்டே நம்ம வந்து இருந்துச்சுன்னா ட்ரேஸ் பண்ணி ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் கான்ஸ்டண்ட்டாக எல்லா கொஷின்ஸுக்குமே வெர்டெக்ஸ்லேருந்து ஒவ்வொரு சென்டிமீட்டராக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா தெரியும் இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட்டு நெக்ஸ்ட் இங்கே பாயிண்ட்டு. இதில் வந்து போன செம்மில் வந்து ஃபோக்கஸில் ஒரு பாயிண்ட் வந்திருக்கும். அது வந்து எதுக்காகனா ஜஸ்ட் ஈக்குவலாக ஸ்பிளிட் ஆகிருக்கும். பட் இங்கே வந்து 23.3 இங்கே ஒரு பாயிண்ட்லாம் வரனால கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது. பட் அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. ஜஸ்ட்டு வெர்டெக்ஸ்லேருந்து ஒவ்வொரு சென்டிமீட்டர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் என்ன இருக்குதோ அது அப்படியே தான் இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப் டு இந்த எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் போட்டுட்டு ஒவ்வொரு லைனாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க. கீழே வந்து 1 2 3 கொடுத்தீங்க, மேலே வந்து 1 டேஷ் இந்த மாதிரி போட்டுற போகிறீங்க. ஃபைனல் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இப்போ 1லேருந்து 1 டேஷ் காம்பஸ் வச்சுட்டு அதோடய ஃபோக்கஸ்லேருந்து ஆர்க் கட் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டாக வச்சுட்டு ஆர்க் கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த எலிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ண போகிறீங்க. இப்போது இதில் சேஞ்சஸ் நடக்குது இங்கே தான். என்னென்னா கொஷினில் வந்து டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் பிலோ 25 mm பிலோ த மேஜர் ஆக்சிஸ் சொல்லியிருக்காங்க. இப்போது பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சிடி லைன் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் லைனு. ஸோ இதுதான் வந்து மேஜர் ஆக்சிஸ். இப்போ இதில் பிலோ வந்து 25 mm சொல்லியிருக்காங்க அந்த பாயிண்ட்டுக்கு. ஸோ அப்போது இங்கேருந்து 25 mm பாயிண்ட் வந்து வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு பாருங்கள் எங்கே மீட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கேயும் ஃபிக்ஸ் ஆகும் இங்கேயும் ஃபிக்ஸ் ஆகும். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணி இங்கே கூட எடுத்துக்கலாம், அது கூட எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு எங்கே மீட் ஆகுது அங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இங்கே எம் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. இங்கேருந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோக்கஸுக்கு ஃபஸ்ட்டு கனெக்ஷன் கொடுக்கணும். இந்த லைனுக்கு 40 அதாவது 90 டிகிரி இந்த பர்பண்டிகுலர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்ரிக்ஸ் நோக்கி பார்த்தீங்கன்னா ஃபைன் ட்ரா பண்ணணும். ஃபைனலாக எங்கே மீட் ஆச்சோ அந்த லைன்லேருந்து இந்த பாயிண்ட்டு இந்த சர்க்கிளோட இந்த பாயிண்ட்டு வந்து டச் ஆகி போகிற மாதிரி ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இது டேஞ்சன்ட் லைனு. இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக வரைஞ்சின்னா இது நார்மல் லைன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஃபைனலாக இந்த நோட் வந்து ஆல்ரெடி இந்த போன சம் பார்த்த மாதிரி இந்த சம்முக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி போட்டுருங்க. அப்புறம் இந்த ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர்எம்எம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக போட்டுருங்க. இது எல்லாமே ஒரே பேஜ் லிஸ்ட்டில் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு கொஷின் நம்பர் போடுறீங்க, கிவன் டேட்டா வந்து ஒரே பேஜில் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ட்ராயிங் வரைஞ்சிட்டு ஃபைனலாக இந்த நோட் வந்து சைடில் எங்களுக்கு எங்கே கேப் அடிதோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோட் போட்டு முடிச்சிருக்கேன். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக போட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல் மார்க் அடிச்சிடும். இப்போது
இந்த கொஷின் பேஸ் பண்ணி அவங்க வந்து கொஷினில் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணி கேட்கலாம் அப்படி கேட்டால் என்னென்ன பண்ணலான்னு பார்த்துலாம். இப்போ ஃபோக்கஸ் இந்த லென்த்து சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. அதாவது நம்ம 70 mm 50 mm பார்த்துறோம். இந்த மாதிரி 40 mm 60 mm 90 mm இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. ஸோ என்ன கேட்குறாங்களோ அந்த எம்எம்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைன் போட்டு இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எசென்ட்ரிசிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி கேட்கலாம். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2/3 1/2 இதை வச்சு கேட்கும்போது எப்படி வந்து சால்வ் பண்ணி பார்த்தோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது ஸோ 3/4 கூட்டினா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7 வரும். ஸோ இந்த ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அது வந்து 7ஆல் டிவைட் பண்ணி ஸோ அந்த வேல்யூ படி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த 3/4 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் பாயிண்ட் அந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த எசென்ட்ரிசிட்டி வேல்யூ கொடுக்குறாங்களோ அது பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் கண்டிஷனாக வந்து டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் அட் எனி பாயிண்ட். இது வந்து காமன் தான். ஸோ அட் எனி பாயிண்ட் கொடுத்துட்டாக்கா நீங்கள் பார்த்த மாதிரி அதே ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுங்கள். இதுவே டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் சம் பாயிண்ட் பேஸ் பண்ணி வரைய சொல்கிறேன்னா ஸோ என்னென்ன கண்டிஷன் கேட்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பார்த்தோம், பிலோ த மேஜர் ஆக்சிஸ் 25 mm பார்த்தோம். இதுவே பார்த்தீங்கன்னா அபோவ் த மேஜர் ஆக்சிஸ் சொல்லி சம் டிஸ்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவோன்னா இப்போ பிலோ த மேஜர் ஆக்சிஸ் 25 mm என்ன பார்த்தோம், கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சிஸ் லைனு. ஸோ இது கீழே 25 mm பார்த்தீங்கன்னா ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணி இந்த எலிப்ஸில் எங்கெங்கெல்லாம் மீட் ஆக பார்ப்போம். ஸோ எதனா ஒரு பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி டேஞ்சன்ட் நார்மல் பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணிடுவோம். இதே வந்து அபோவ் த மேஜர் ஆக்சிஸ்னால் மேலே டெஸ்ட் பண்ணணும். ஸோ என்ன டிஸ்டன்ஸ் கொடுத்துருவோம் அந்த டிஸ்டன்ஸ் படி லைன் போடுங்க. லைன் போட்டு எங்கே மீட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி பார்த்தா டேஞ்சன்ட் நார்மல் வந்து ட்ரா பண்ணுங்கள். இதே வந்து ஃப்ரம் த டைரக்ட்ரி சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். ஸோ ஃப்ரம் த டைரக்ட்ரிலேருந்து 50 mmனா நீங்கள் மேலே கீழே எதனா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 50 mm இப்படி வருமா 50 mm ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 50 mmனா இங்கே லைன் போடுங்க. எங்கே வந்து இங்கே ஒரு பாயிண்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டு மேலே கீழே 2 பாயிண்ட் மீட் ஆகும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து எங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கீழே ஃபிக்ஸ் பண்ணி இங்கே டேஞ்சன்ட் நார்மல் பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி கேட்கும்போது என்ன பண்ணுறது, டேரக்ட்ரிஸ் பேஸ் பண்ணி கேட்கும்போது என்ன பண்ணது பார்த்தோம். இதே வந்து பார்த்தா இப்போ லாஸ்ட் கண்டிஷனாக ஃபோக்கஸ் பாயிண்ட்டு வெர்டெக்ஸ் பாயிண்ட் இதை பேஸ் பண்ணி கேட்கலாம். இது வரைக்கும் கேட்டதில் பட் இந்த மாதிரி கேட்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ ஃபோக்கஸ் பாயிண்ட் பேஸ் பண்ணி கேட்குறான்னா இப்போ ஃபோக்கஸ்லேருந்து ஒரு 40 mm ரைட் சைடு பார்த்துருக்கா டேஞ்சன்ட் நார்மல் வந்து வரைய சொல்லுங்கள் வரைங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா ஃபோக்கஸ்லேருந்து ஒரு 40 mm கேட்குறேன்னா 40 mmக்கு ஒரு லைன் போடுங்க. மேலேயும் கீழேயும் ஒரு 2 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த பாயிண்ட் பேஸ் பண்ணி வரைய ஈஸியாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி டேஞ்சன்ட் நார்மல் வந்து ட்ரா பண்ணுங்கள். அதே வெர்டெக்ஸ்லேருந்து ஒரு 30 mm சொல்கிறோன்னா 30 mmக்கு ஒரு லைனை போட்டு நீங்கள் வந்து பார்த்தா அதை பேஸ் பண்ணி டேஞ்சன்ட் நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா வரைங்க. ஸோ மொத்தத்தில் இதை பேஸ் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிஷன் சேஞ்ச் பண்ணி கேட்கலாம். மற்றபடி வேறு எதுவும் வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலிப்ஸை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இந்த எலிப்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரா பண்ண தெரிஞ்சிட்டாலே இந்த பேரபோலா ஹைப்பர்போலா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அது எப்படின்னு பார்த்தலாங்க. இப்போ பாருங்கள் பேரபோலாவா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான டேட்டாஸ் எந்த மாதிரி இருக்கும் பார்த்தோன்னா ஃபோக்கஸ்க்கான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் கண்டிஷன் கொடுப்பாங்க. இதில் வந்து எசென்ட்ரிசிட்டி வேல்யூ மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. எதுக்காகனா இப்போது எசென்ட்ரிசிட்டி வேல்யூ எதுக்காக யூஸ் ஆகும்னா அந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் ஆகும். பட் இதில் வந்து இப்போ ஃபோக்கஸ் வந்து 50 mm அதுக்கு சென்டராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெர்டெக்ஸ் பாயிண்ட் டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் அதே மாதிரி ஈக்குவல் டு 1ன்றனால ஜஸ்ட் ஒரே ஒரு பார்ட்டு தான் அதுக்கு சென்டராக ஃபிக்ஸ் பண்ணவே போதும். ஸோ அதனால் 1 கொடுத்தா ஈக்குவல் டு 1 கொடுப்பாங்க, அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் இதில் வந்து 2 டேட்டாஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அதை அப்படியே வழக்கமாக பண்ணுற மாதிரி கொஸ்டின் நம்பர் போட போகிறீங்க. கிவன் டேட்டா பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக்கஸ் கண்டிஷன்ஸும் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் என்ன கண்டிஷன் கொடுத்தாலும் அதை வந்து ரைட் பண்ண போகிறீங்க. மற்றபடி ட்ராயிங் பொறுத்தவரை இப்போ நம்ம வந்து எலிப்ஸில் என்ன ஃபார்மெட் நம்ம வந்து பார்த்தோமோ அதே ஃபார்மெட் அப்படியே யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஏபி வெர்டிகல் லைன் பார்த்தீங்கன்னா இந்த டேரக்ட்ரிஸ் லைன் ஃபஸ்ட்டு போட போகிறீங்க. அப்புறம் சிடி இந்த ஆக்சிஸ் லைன் போட போகிறீங்க. நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் வேல்யூ அந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் இந்த ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து ஃபோக்கஸ்க்கான டிஸ்டன்ஸ் வந்து 50 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 50 mmக்கு ஒரு பாயிண்ட் போட்டு அது வந்து எஃப்னு பார்த்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதில் என்ன சேஞ்சஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு சென்டராக ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அது வந்து வெர்டெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா வி மென்ஷன் பண்ணிங்க, வேறு எதுவும் இல்லை. இப்போது டேரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் என்ன டிஸ்டன்ஸோ அதை அந்த லைன் பார்த்தா வெர்டிகலாக போட்டுட்டு இது அப்படியே இங்கே சிலேருந்து இந்த பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இது மென்ஷன் பண்ணிங்க, அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து இந்த 45 டிகிரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா போட தேவையில்லை. எதுக்காகனா இப்போ எலிப்ஸ் மட்டும் தான் என் பாயிண்ட் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக எலிப்ஸ் ஒரு சர்க்கிள் வரும். இந்த என் பாயிண்ட் தெரியறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த 45 டிகிரி போட்டுட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணுவோம் ரெஃபரன்ஸாக. பட் இதில் வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செமி சர்க்கிளை தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாயிண்ட் வரைக்கும் போடலாம், சில பேர் 8 பாயிண்ட் வரைக்கும் போடலாம், 7 பாயிண்ட் வரைக்கும் போடலாம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு செமி சர்க்கிள் ஷோ பண்ணாலே போதும். அப்போ பாருங்கள் எலிப்ஸில் வந்து நம்ம வரையத்துக்கு என்னென்ன ஃபார்மெட்டாக யூஸ் பண்ணுவோம் அதே ஃபார்மெட்டாக யூஸ் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட்டு இந்த வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் என்ன டிஸ்டன்ஸோ ஒரு வெர்டிகல் லைன் போட்டு இது அப்படியே கனெக்ஷன் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க. இது மென்ஷன் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு சென்டிமீட்டர் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 6 or 7 பாயிண்ட் வச்சுட்டு ஒரு லைனாக போட்டுட்டு கீழே வந்து 1 2 3 மென்ஷன் பண்ணிக்கிட்டீங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1 -2 இந்த மாதிரி மென்ஷன் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் இப்போ இங்கே ஷோ பண்ணுற பாருங்கள்
ஆல்ரெடி பார்த்த மாதிரி இப்போ 1லேருந்து 1' காம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அளவு எடுத்துகிட்டு அதை அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் வச்சு ஜஸ்ட் இங்கே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்க் கட் பண்ணி ஜஸ்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா செமி சர்க்கிள் இந்த மாதிரி காமிச்சிட்டாலே போதும். மேலே வந்து P1 P2 இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிங்க, Q1 கீழே வந்து Q1 Q2 இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிங்க, அவ்வளோதான். அண்ட் ஃபைனலாக இப்போ டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் அட் எனி பாயிண்ட் சொல்லியிருந்தாக்கா எலிப்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தோம்னா அதே ஃபார்மெட் படி பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் நார்மல் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வரைஞ்சிருங்க. சப்போஸ் எதனா ஒரு பாயிண்ட் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ரெடி இந்த ஸ்டெப் பார்த்த மாதிரி என்ன பண்ணுவோன்னா ஆக்சிஸ் பேஸ் பண்ணி இப்போ பிலோ த மேஜர் ஆக்சிஸ் அதாவது அபோவ் த மேஜர் ஆக்சிஸ் ஃப்ரம் த டேரக்ட்ரிஸ் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வரைஞ்சிருங்க. அதே மாதிரி இதில் வந்து வேறு எந்த மாதிரிலாம் கேட்கலாம் பார்த்துருங்க. சேம் இதே மாதிரி இந்த ஃபோக்கஸில் லெங்க்த்து சேஞ்ச் பண்ணி கேட்கலாம். எசென்ட்ரிசிட்டி வேல்யூ எதுவுமே இல்லை, அதனால் இதில் எந்த சேஞ்சஸ் இல்லை. அவங்க வந்து ஃபோக்கஸில் என்ன டிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க டேரெக்டாகவே அதுக்கு சென்டராக ஒரு வேல்யூ வந்து ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அது வந்து வேட்டுக்கு சேர்த்து போகிறீங்க. மற்றபடி என்ன ப்ரொசீஜர் நீங்கள் வந்து எலிப்ஸில் வரையும்போது ஃபாலோ பண்ணீங்களோ அதே ப்ரொசீஜர் படி பார்த்தீங்கன்னா செமி சர்க்கிளை மட்டும் இந்த ஆஃப் சர்க்கிள் மட்டும் பார்த்தீங்கன்னா காமிச்சாலே போதும். வேறு எந்த ஃபார்மெட்டும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. இதுவே வந்து இப்போ ஹைப்பர்போலா பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக கவர் பண்ணிடலாம். இப்போ கொஷின் டைப் ஒருத்தர் எலிப்ஸ் மாதிரியே தான் ஃபோக்கஸ்க்கான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அப்புறம் எசென்ட்ரிசிட்டி வேல்யூ கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இதில் என்ன சேஞ்சஸ்னால் எசென்ட்ரிசிட்டி வேல்யூ அதாவது எலிப்ஸில் ஆல்ரெடி இப்போ சொன்ன மாதிரி மேலே இருக்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் வேல்யூ கீழே இருக்கிற டினாமினேட்டர் வேல்யூவோட கம்மியாக இருக்கும். பட் இதில் வந்து மேலே இருக்கிற வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எங்கே சேஞ்சஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸில் இப்போ எலிப்ஸில் வந்து இங்கே ஃபோக்கஸ்க்கு பக்கத்துலேயும் டேரக்ட்ரிஸ்லேருந்து இந்த வெர்டெக்ஸ் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும். பட் இதில் ஃபோக்கஸ்லேருந்து இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து தள்ளியும் டேரக்ட்ரிஸ்லேருந்து இது பார்த்தீங்கன்னா நியராக இருக்கும். அதாவது மேலே இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்கா, அதிகமான நம்பர் 3 தானே. அப்போது தேர்ட் பாயிண்ட்டில் V பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. எந்த அளவுக்கு வெர்டெக்ஸ் வந்து பார்த்தா உள்ளே வருதோ அந்தளவுக்கு இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போ இதோட டிஸ்டன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆக இந்த லைன் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி வர லைனு ரொம்ப எக்ஸ்டெண்ட் மேலே போகும். அதனால் ஹைப்பர்போலா ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஷின் நல்லா வந்து ஸ்டடி பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு ஆன்சர் ஷீட் பொறுத்தவரை A3 ஷீட்டை வெர்டிகலாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஷின் நம்பர் ரைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டடி பண்ண டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா கிவன் டேட்டாவை ரைட் பண்ணிவிட்டு இப்போ வழக்கமாக நீங்கள் டிராயிங் வந்து பார்த்தீங்கன்னா எலிப்ஸில் என்ன பார்த்தோமோ அதே ஃபார்மேட் படி பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணுங்கள். அதாவது AB இந்த டேரக்ட்ரிஸ் லைனும் CD ஆக்சிஸ் லைனும் ஃபஸ்ட்டு போட்டுறீங்க. நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ்க்கான பாயிண்ட்டும் வெர்டெக்ஸ்க்கான பாயிண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பார்த்து டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா அந்த டிஸ்டன்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வெர்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் எலிப்ஸில் என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணணும் அதே தான். இப்போ 3/2 2 கூட்டினாக்கா 5. இப்போ இந்த ஃபோக்கஸ்க்கான டிஸ்டன்ஸ் வந்து 5 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஜஸ்ட்டு டிவைட் பண்ணாலே 10 mm வரும். ஸோ ஒவ்வொரு சென்டிமீட்டராக பார்த்தீங்கன்னா லைன் வந்து இந்த மாதிரி பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்கிற இந்த நான் ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி மேலே இருக்கிற இந்த வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ்க்கான வேல்யூ. ஸோ இதுலேருந்து இப்போ 3 இது ஒரு பாயிண்ட்டு, இது ரெண்டாவது பாயிண்ட்டு, மூணாவது பாயிண்ட்டு. ஸோ தேர்ட் பாயிண்ட்டில் வெர்டெக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட்டு இந்த எலிப்ஸை கம்பேர் பண்ணாலே தெரியும். இப்போ எலிப்ஸில் வந்து வெர்டெக்ஸ் டு ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான டிஸ்டன்ஸும் டேரக்ட்ரிஸ்லேருந்து வெர்டெக்ஸ்க்கான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். பட் இதில் வந்து டேரக்ட்ரிஸ்லேருந்து வெர்டெக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான டிஸ்டன்ஸும் வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ்க்கு அதிகமாக டிஸ்டன்ஸ் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதன்படி பார்த்தோம்னா இந்த லைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது வந்து கொஞ்சம் வெர்டிகலாக எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ வழக்கமாக பார்த்த மாதிரி இந்த வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் என்ன டிஸ்டன்ஸோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக லைன் போட்டுட்டு இந்த Cலேருந்து இந்த லைன் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு இது வந்து மென்ஷன் பண்ணி போகிறீங்க. ஜஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிங்க. இதில் வந்து எலிப்ஸ் மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு சர்க்கிளோ இல்லை வந்து செமி சர்க்கிள் கூட தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் சர்க்கிள் இந்த மாதிரி தான் ஷேப் வரப்போகுது. அதனால் ஜஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லைன் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போ வழக்கமாக சொன்ன மாதிரி வீலேருந்து இந்த வெர்டெக்ஸ்லேருந்து ஒவ்வொரு சென்டிமீட்டராக வந்து வைங்க. மேக்ஸிமம் ஹைப்பர்போலானாலே ஒரு 5 பாயிண்ட் நீங்கள் காமிச்சாலே போதும் தான். அதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்டெண்ட் இது மாதிரி ஒரு ஷேப் வந்துடும். ஸோ இது மாதிரி பாயிண்ட் வச்சுட்டு 1 2 3 இந்த மாதிரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் கொடுத்துட்டு மேலே 1' 2' கொடுத்துட்டு போகிறீங்க. அண்ட் தென் எலிப்ஸில் பார்த்த மாதிரி இப்போ 1லேருந்து 1' காம்பஸில் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் கட் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட்டு ஃபோக்கஸில் வச்சு ஆர்க் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணி காமிச்சிருங்க. அண்ட் ஃபைனலாக டேஞ்சன்ட் அண்ட் நார்மலில் வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு கண்டிஷன் வந்து என்ன கொடுத்துருவாங்க பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் அட் எனி பாயிண்ட் சொல்லியிருந்தாக்கா எலிப்ஸில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி அதை பேஸ் பண்ணி பார்த்தா வரைஞ்சிருக்கேன். அதே வந்து பார்த்தீங்கன்னா சம் பாயிண்ட் எதனா கொடுத்துருக்காங்கன்னா இதுவும் பார்த்தா அதே சேமாக தான் கொடுப்பாங்க, வேறு எந்த சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. பிலோ தி மேஜர் ஆக்சிஸ் அபோவ் தி மேஜர் ஆக்சிஸ் ஃப்ரம் தி டேரக்ட்ரிஸ் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ பெருசாக எந்த சேஞ்சஸ் இல்லை. எலிப்ஸை நீங்கள் வந்து நல்லா தெரவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து கோனிங்ஸ் டாப்பிக்கை கம்ப்ளீட்டாக நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டோம். ஸோ மேக்ஸிமம் ஒரு ஆப்ஷன் வந்து இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டுருவாங்க. பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிறோம்னா இன்வால்யூஸும் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ வந்து இன்வால்யூஸில் வந்து ஸ்கொயர் அண்ட் சர்க்கிள் இதுதான் பார்த்தீங்கன்னா மெயினாக சிலபஸில் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இது நல்லா பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ கொஷின் எடுத்தோம்னா இது வந்து அந்த கொஷின் வந்து இன்வால்யூஸ் பேஸ் பண்ண கொஷின் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். எதுக்காகனா கிட்டத்தட்ட இந்த சைக்ளாய்டல் கொஷினும் இன்வால்யூஸ் கொஷினும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணணுன்ட்டு புரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால்
ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் பண்ணுங்கள். அது எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னா, ஒன்று டேரெக்டாகவே இன்வெலியூட்டு சொல்லி கொடுத்துட்டு இன்வெலியூட்டி ஆஃப் சர்க்கிள், இன்வெலியூட்டி ஆஃப் ஸ்கொயர் இந்த மாதிரி கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா அன்வைண்டிங், அன்வவுண்டிங் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு வந்தாலே அது பார்த்தீங்கன்னா இன்வெலியூட் பேஸ் பண்ணி சம்ஸ் தான். ஸோ அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்வவுண்ட் இருக்கா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் பண்ணிங்க. ஸோ ஃபைண்ட் பண்ணிவிட்டு இப்போது இன்வெலியூட்டில் அது வந்து சர்க்கிள் பேஸ் பண்ணியா ஸ்கொயர் பேஸ் பண்ணியா, அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் பேஸ் பண்ணி சர்க்கிள் பேஸ் பண்ணி கொடுத்துருவோம். அப்படி இல்லைனாலும் அவங்க கொடுக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுங்கள். டயாமீட்டர் கொடுத்தாலே அது பார்த்தீங்கன்னா சர்க்கிள் பேஸ் பண்ணி, நெக்ஸ்ட்டு எதனா ஒரு சைடோட லென்த்து கொடுத்தா அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பேஸ் பண்ணி, வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் எப்படி ஃபைண்ட் பண்ண பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து எப்படி ட்ரா பண்ணது பார்ப்போம். இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க கொஷின் வந்து இன்வெலியூட் ஆஃப் சர்க்கிள் பேஸ் பண்ணி இருக்குதுன்னா ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை. இதில் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வழக்கம் போல் என்ன பண்ணுங்கள், கொஷின் ஸ்டடி பண்ணுங்கள். இப்போ சர்க்கிளுக்கான டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 360 டிகிரி காமனாக மேக்ஸிமம் இதுதான் கொடுப்பாங்க. அப்புறம் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் அட் எனி பாயிண்ட். ஸோ இந்த 3 கண்டிஷன் பார்த்துருக்கா. வழக்கமாக என்ன பண்ணி கொஷின் நம்பர் போட்டுக்கிறேன். இந்த இன்வெலியூட் டாபிக் பொறுத்த வரைக்கும் A3 ஷீட்டை ஹரிசாண்டலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா இப்போ ஷேப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் அதேமாதிரி சைடில் தான் ரொம்ப வந்து லெங்க்த்தாக இருக்கும். அதனால் ஹரிசாண்டலாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வழக்கமாக கொஷின் நம்பர் எழுதிட்டு கிவன் டேட்டா வந்து அவங்க என்ன கொடுத்தாங்க எழுதிட்டு இப்போது இந்த சர்க்கிளுக்கான டயாமீட்டர் அப்படியே டேரெக்டாகவே ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இங்கே கேப்பு, அதேமாதிரி கீழே ரொம்ப வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கீழே இந்த சர்க்கிள் போட்டுட்டு மேலேயும் இந்த சைட்லேயும் ரொம்ப ஸ்பேஸ் விட்டுருங்க. அந்த ஸ்பேஸ் வர மாதிரி சர்க்கிளுக்கான டயாமீட்டர் அந்த ட்ரா பண்ணிவிட்டு கீழே ஒரு எட்ஜ் வரும். ஸோ இதுக்கு வந்து பாயிண்ட் பி மென்ஷன் பண்ணிவிட்டு இது இந்த லைன் வந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த பேப்பரை கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ணி விட்டு லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இது வந்து பிக்யூ மென்ஷன் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிள் வந்து இப்போ ஸ்ப்ளிட் பண்ணணும். இதுக்கு வந்து எட்ஜஸ் கிடையாது, அதனால் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். எப்படின்னா அவங்க 360 டிகிரி கொடுத்துருக்காங்க. அந்த 360 டிகிரி நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுறீங்கன்னா 8 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். கீழே இந்த பாயிண்ட்டோட சேர்த்து 8 பார்ட்டு. அப்போது 8ஆல் டிவைட் பண்ணாக்கா எவ்வளோ வந்து 45 டிகிரி. அப்போது 45 டிகிரிக்கு இது எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க ப்ரொடக்டர் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இப்போ பேஸ் பண்ணிட்டு இந்த பி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இதில் இருந்து இங்கே நெக்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து 1 2 3 கிளாக் வைஸாக பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துங்க. நம்பர் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் இந்த சர்க்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துரும். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணணும். அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னா இப்போ சர்க்கிளுக்கு என்ன பண்ணணும் 360 டிகிரி அவங்களே கொடுத்துருந்தாங்க. பட் இதுக்கு வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது பை இன்ட்டு டி. பையோட வேல்யூ 3.14. நெக்ஸ்ட்டு டயாமீட்டர் உங்களுக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க பாருங்கள். இங்கே வந்து இப்போ 30 ml பண்ணிக்கலாம் 94.2 வரும். ஸோ டோட்டல் இங்கேருந்து லாஸ்ட் இந்த பி டேஷ் வரைக்கும் டோட்டல் வந்து 94.2. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சாச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு பாயிண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ 8 பார்ட்டாக தானே இப்போ நம்ம வந்து இந்த சர்க்கிள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ அதனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா 8 பார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிங்கனாக்கா இதை டிவைட் பண்ணிங்கனாக்கா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் 11.775 வரும். அப்போது ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸும் 11.775 இந்தமாதிரி ஸ்கேலில் மென்ஷன் பண்ணி ஸ்கேல் வந்து அளவெடுத்து ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் மென்ஷன் பண்ணி இங்கே வந்து 1 2 3 கொடுத்தது 1 2 இந்த மாதிரி கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்ணலாம். ஸோ நல்லா கவனிங்க. கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ சர்க்கிள் வந்து எடுத்துக்கிறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 லைனாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். அதாவது இப்போ சென்டர்லேருந்து கணக்கு எடுத்தோம்னா இது ஒரு லைனு, இது 2வது லைனு, இது வந்து 3வது லைனு, இது வந்து 4வது லைன் சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 லைன் இருக்கும். இந்த ஒவ்வொரு லைனுக்கும் பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண பார்த்தோம்னா முதல்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட் லைனில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ இந்த லைனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம்னா இப்படி போட்டாலும் பர்பெண்டிகுலர் தான், அதே மாதிரி இப்படி போட்டாலும் பர்பெண்டிகுலர் தான். ஸோ நிறைய பேருக்கு அந்த இடத்துல வந்து எக்ஸாம் டைமில் கன்ஃபியூஸ் ஆகலாம் எந்த மாதிரி போகிறதுன்னு. ஸோ அதனால் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போது ஒன்றா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இன்னொரு விதமாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பிஃபோர் நம்பருக்கு நோக்கி போகிற மாதிரி. இப்போ 2 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா பிஃபோரை வந்து 1 கீழே இருக்குது. அப்போது இந்த இடத்துல இப்படி போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் மேலே போகக்கூடாது. ஏன்னா மேலே வந்து 3 இருக்குது, அடுத்த நம்பர் போகக்கூடாது. நீங்கள் கிளாக் வைஸாக நம்பர் போகிறீங்கன்னா பிஃபோர் நம்பருக்கு நோக்கி பார்த்தீங்கன்னாக்கா போகிற மாதிரி பர்பெண்டிகுலர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான பர்பெண்டிகுலர் லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். போக போக இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து ஜஸ்ட் அசம்ஷனில் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். அது எப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு லைனுக்கு வந்து ஆர்க் வந்து எங்கே கட் ஆகும்னா இந்த டிஸ்டன்ஸு கீழேருந்து 1 டிஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 1ஓட ஆர்க் வந்து கட் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட்டு பார்க்கும்போதே தெரியும் இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ அதனால் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணே போதும். அதே மாதிரி இந்த 2வது பாயிண்ட்டுக்கான லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இதுலேருந்து 2வது டேஷ்க்கான டிஸ்டன்ஸை நம்ம வந்து ஆர்க் தேவைப்படும் கட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அசம்ஷன் பார்க்கும்போது எவ்வளோ வந்து தேவைப்படுமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுங்க.
அப் டு 7 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாலே போதும். ஏன்னா லாஸ்ட் பாயிண்ட் இந்த பியோட பாயிண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து இருக்குது. ஸோ என் பாயிண்ட்டும் தெரியும். அதே மாதிரி அந்த ஆர்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி என் பாயிண்ட் இங்கே தான் முடிய போகுது. அதனால் இது தேவையில்லை. ஜஸ்ட்டு 7 பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து காம்போஸ் வந்து எடுத்துங்க. ஸோ காம்போஸ் எடுத்துகிட்டு இப்போ காம்போஸ் நீடில் வந்து இங்கே வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பென்சில் மார்க்கர் இங்கே வச்சுட்டு இந்த மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னவோ அதை மெஷர் பண்ணி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து காம்போஸ் நீடில் வச்சு ஸோ எங்கே வந்து ஆர்க் கட் ஆகுதோ இந்த பர்பண்டிகுலர் 1ஓட பர்பண்டிகுலர் லைனில் எங்கே வந்து ஆர்க் கட் ஆகுதோ அங்கே வந்து கட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து சேம் காம்போஸ் நீடில் வச்சுட்டு ஸோ 2ஓட டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணிவிட்டு சேம் இந்த 2ஓட இந்த காம்போஸ் நீங்கள் 2ல் வச்சுட்டு இந்த பர்பண்டிகுலர் லைனில் எங்கே வந்து கட் ஆகுதோ அங்கே வந்து கட் பண்ணிங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நீங்கள் இங்கே எடுக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட்டை இந்த பர்பண்டிகுலர் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அந்த ஆர்க் வந்து கட் பண்ணி முடிச்சுங்க. கட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பீலேருந்து இந்த ட்ரேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு பாயிண்ட்டோட மீட் பண்ணி ஃபைனலாக இந்த மாதிரி ஷேப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரா பண்ணிவிடுங்க. இந்த லோக்கஸ் வந்து வரைஞ்சிட பேருக்கு இப்போ வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் நார்மல் பார்த்துருக்கா ட்ரா பண்ணணும். இந்த லைன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி கொஸ்டின் என்ன கொடுத்துருவாங்க கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் அட் எனி பாயிண்ட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அப்போது இந்த லோக்கஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எங்கன்னா ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா முதல்ல என்ன பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்டு சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டு ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கனெக்ஷன் கொடுங்க. இப்போ இந்த லைனுக்கு சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்கும். இங்கே வந்து காம்போஸ் நீடில் வச்சுட்டு ஸோ இங்கே வந்து அதை பென்சில் மார்க்கர் வந்து இங்கேருந்து இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது இந்த சர்க்கிளும் இந்த ஆர்க்கும் பார்த்தீங்கன்னா மீட் ஆகிற பாயிண்ட் ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கும். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க. இங்கேருந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த லோக்கஸில் ஒரு பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வந்து போடுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா N1 N2 மெஷர் பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா நார்மல் லைன். நெக்ஸ்ட்டு இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் டச் ஆகி போகிற மாதிரி ஒரு லைன் வரீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் லைன். ஸோ வேறு எதுவும் இல்லை, இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம். அதேமாதிரி நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா T1 T2ன்றது டேஞ்சன்ட் லைனு, N1 N2ன்றது நார்மல் லைன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு அந்த ஸ்டெப்ஸ் டேட்டாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணி வச்சுருங்க. வேறு எதுவும் தேவையில்லை. ஓகே, இப்போ வந்து இன்வாலிட் ஆஃப் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடும். இப்போ இந்த கொஷினில் அவங்க வேறு என்ன சேஞ்சஸ் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் இந்த டயாமீட்டர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணி கேட்கறது வாய்ப்பு இருக்கும். வேறு எதுவும் பாசிபிலிட்டிஸ் இல்லை. அப்படி இல்லைனா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் நார்மல் அட் எனி பாயிண்ட் பதிலாக சம் டிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கணும். அதாவது இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டு இதுலேருந்து ஒரு 50 mm தள்ளி பார்த்தீங்கன்னாக்கா டேஞ்சன்ட் நார்மல் வரைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 50 mm பார்த்தீங்கன்னா லைன் போட்டிங்கனாக்கா இந்த இடத்துல மீட் ஆகும். ஸோ அப்போ இந்த பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் நார்மல் பார்த்தீங்கன்னா வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ வேறு எந்த சேஞ்சஸ் இல்லை. மேக்ஸிமம் வந்து டயாமீட்டர் தான் சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. ஸோ டயாமீட்டர் சேஞ்ச் பண்ணி கேட்டாக்கா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சர்க்கிளை பெருசாக சின்னதாக போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போ ரிமைனிங் ப்ராசஸ் என்னென்ன ஃபார்மேட் பார்த்தோம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணி முடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு இன்வாலிட் ஆஃப் ஸ்கொயர் வந்து பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வழக்கமாக என்ன பண்ணிங்கன்னா கொஸ்டின் நல்லா ஸ்டடி பண்ணுங்கள். இப்போ சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைடோட லென்த் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்கொயர்ன்றனால என்ன லென்த் வந்து கொடுத்துருக்காங்களோ ஒரு சைடில் 4 சைடுமே அதே தான் காமனாக வரும். ஸோ அதே மாதிரி 360 டிகிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து காமனாக எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் அட் எனி பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இது ஒரு கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட்டு வழக்கமாக என்ன பண்ணிங்கன்னா A3 ஷீட்டு ஹாரிசான்டல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் கொஷின் நம்பர் போட்டுட்டு கிவன் டேட்டா என்ன ஸ்டடி பண்ணால் ரைட் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஸ்கொயர் வந்து ஸ்டார்டிங் வரைய ஸ்டார்ட் பண்ணுவோம். இது முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணிங்கன்னா ரைட் சைடு நம்மளுக்கு நிறைய டிஸ்டன்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி மேலேயும் டிஸ்டன்ஸ் தேவைப்படும். கீழே ரொம்ப டிஸ்டன்ஸ் தேவைப்படாது. லெஃப்ட் சைடு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தேவைப்படும். ஸோ ஜஸ்ட் அசம்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணிவிடுங்க. இந்த ஒரு சைடு 30 mm 4 சைடு 30 mm. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடு இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட். இது வந்து P மென்ஷன் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 சைடுமே இங்கே 30 mm இங்கே 30 mm இங்கே 30 mm டோட்டலாக அது இங்கேயும் ஒரு 30 mm டோட்டலாக 120 mm. அந்த 120 mm தான் பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸு. அப்போது 120 mm பார்த்தீங்கன்னாக்கா மெஷர்மெண்ட் எடுத்து பாயிண்ட் வச்சு அது வந்து P1 மென்ஷன் பண்ணிங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்கிற இந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்துருங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கார்னருக்கு P மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ABC கிளாக் வைஸில் கொடுத்துங்க. கொடுத்துட்டு பிறகு நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு லைனும் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணணும். இந்த ஸ்கொயருக்கு பொறுத்தவரை எந்த மாதிரி ட்ரா பண்ணணும் பார்த்தோம்னா இந்த சர்க்கிளுக்கு பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. அதாவது சென்டர் பாயிண்ட்லேருந்து இப்போ இந்த லைன் வந்து 1 இந்த லைன் வந்து 2 இந்த மாதிரி செப்பரேட்டாக இருக்கும். ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம். இதே வந்து ஸ்கொயரும் போது இப்போ ஏவோட லைன் வந்து இதுவா இல்லை இதுவா இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணிங்கன்னா இப்போ டோட்டல் டேட்டாஸ் என்ன இருக்குது A B C அப்புறம் P இருக்குது. இதுமாதிரி ஆர்டர் எழுதிட்டு இப்போ ஏவோட லைன் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் லைன் வந்து வரைகிறீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது B. அப்போ AB வந்து பாருங்கள் ஏபியோட லைன் அப்படியே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பியோட லைன் வரையும் போது BC அப்போது பிசியோட லைன் பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சிபி இப்போது சிக்கு வரும்போது சிபியோட லைன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்தமாதிரி போக போக எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம்
லெங்க்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க. ஸோ இந்த மாதிரி பர்பண்டிகுலர் லைன் பார்த்தீங்கன்னா இந்த 3 பாயிண்ட்டுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு பிறகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் கட் பண்ணணும். இந்த ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரியும். இப்போ இதோட டிஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 30 mm தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு 30 mm ஆர்க் கட் பண்ணுறீங்களா, நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு அப்படியே டபுள் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் சேர்த்து வரும். அப்போது இங்கே வந்து 60 mm ஆர்க் கட் பண்ணணும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 90 mm ஆர்க் கட் பண்ணணும், இங்கே ஃபைனலாக ஆல்ரெடி 120 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ணிங்க. இது வந்து இப்போ சர்க்கிள் மாதிரி இங்கே வந்து இந்த பாயிண்ட் வந்து ஒவ்வொன்றா ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். இது ஒவ்வொன்றா மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணுவோம். ஏன்னா சர்க்கிளுக்கு வந்து எப்படி வரும்னு தெரியாது, பட் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் காமன் தான். ஸோ டோட்டலாக வந்து இந்த டிஸ்டன்ஸ் எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி ஆர்க் கட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த லோக்கஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் லைன் பார்த்தீங்கன்னா வரையணும். ஸோ கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்த மாதிரி அட் எனி பாயிண்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வழக்கமாக இந்த லோக்கஸில் எங்கன்னா ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு டேரெக்டாக அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பீக் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வச்சு கொடுங்க. இதை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இது வந்து நார்மல் லைன் N1 N2 மெஷர் பண்ணிங்க. இந்த லைன் பர்பண்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் டச் ஆகி போகிற மாதிரி வரைஞ்சிட்டு இது வந்து டேஞ்சன்ட் லைன் கொடுத்துங்க. வேறு எதுவும் இல்லை. ஃபைனலாக ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் NM. அதே நோட் பொறுத்த வரைக்கும் N1 N2னா என்ன, T1 T2னா என்ன ரைட் பண்ணிவிடுங்க. இந்த நோட் பொறுத்தவரை வரைய அதை ரைட் பண்ணிடலாம்னா பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் இந்த ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் NM இது வரைக்கும் போட்டாலே போதும். ஓகே, இப்போ வந்து பார்த்தா இன்வெர்ட் ஆஃப் சர்க்கிளும் அதேமாதிரி இன்வெர்ட் ஆஃப் ஸ்கொயரும் வந்து பார்த்துட்டோம். இதில் வந்து ஒரு விஷயம் மட்டும் சொல்ல வந்துட்டு என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த ஆர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு வந்து நேமிங் கொடுக்க மறந்துடாதீங்க. ஸோ இது வந்து நான் சொல்லலை, அதனால் இப்போ நான் சொல்லிடுறேன். ஸோ அதாவது இப்போ 1ஓட பாயிண்டில் ஆர்க் கட் பண்ணியிருக்கீங்கன்னா இது வந்து P1, அதேமாதிரி 2ஓட பாயிண்டில் ஆர்க் கட் பண்ணியிருக்கீங்கன்னா இது வந்து P2. இந்த மாதிரி நேமிங் கொடுத்துங்க. அதே மாதிரி ஸ்கொயர்லேயும் சரி, இப்போ வந்து ஏவோட பாயிண்டில் வந்து ஆர்க் கட் பண்ணிங்கன்னா PA, இது வந்து இப்போ பியோட பாயிண்டில் ஆர்க் கட் பண்ணிங்கன்னா இது PB, இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ மேக்ஸிமம் சர்க்கிள் அப்படின்னா வந்து ஸ்கொயர் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சிலபஸ்லேயே இருக்குது. இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பாலிகன் ட்ரையாங்கிளும் ஹெக்ஸாகனலும் இந்த மாதிரி கேட்டாலும் அதாவது கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கும் ஒரு சைடோட லென்த் கொடுத்துருவாங்க. ஸோ வழக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயர் போட்ட இடத்துல இந்த ட்ரையாங்கிள் போட போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல இந்த லைன் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த 3 சைடுக்கு ஏற்ற மாதிரி இது பார்த்தீங்கன்னா டோட்டல் லென்த் வரும். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஆர்க் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து பர்பிள் லைன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, இது வந்து ஆல்ரெடி இருக்குது. பட் இந்த 2 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ABC போடுறீங்களா, இப்போ A பிரச்சனை இல்லை. இப்போ பியோட லைன் வரும்போது BC, இந்த BC இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க. அதேமாதிரி சியோட லைன் வரும்போது CA இந்த லைனை பார்த்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணணும். மற்றபடி என்ன ப்ரொசீஜர் நீங்கள் வந்து ஸ்கொயரில் ஃபாலோ பண்ணீங்களோ அதே ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணி இந்த ஷேப் பேஸ் பண்ணி கேட்டால் ட்ரா பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் வந்து கோடிங்ஸ் டாப்பிக்கும் இன்னொரு டாபிக்ஸும் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புகிறேன். இப்போ நம்ம பார்த்த இந்த நோட்ஸ் எல்லாமே PDF கன்வெர்ட் பண்ணி ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஸ்டடி மினிட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்க. ஓகே, ரிமைனிங் யூனிட்லான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.